ட்ரெண்டிங் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து ஆட்சியை பிடித்தார். ஆனா நான் அப்படி அல்ல, மக்களை சந்தித்து ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வந்தேன்னு நேற்று ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்தார் மு.க. ஸ்டாலின். அதையடுத்து உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்தார். மு.க. ஸ்டாலின் மட்டும் கருணாநிதியோட மகனா இல்லாமல் இருந்திருந்தால் அவரால் ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாதுன்னு சொல்லி திமுக வட்டாரத்தை கொந்தளிப்பாக்கி இருக்கிறார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். சமீப காலமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் காரசாரமா மோதிக்கொண்டு வராங்க. இந்த நிலையில நேற்று காலை யாராக இருந்தாலும் பொய் சொல்லலாம், ஆனா எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு விமர்சனம் செய்தார் மு.க. ஸ்டாலின். அதையடுத்து நேற்று உடனடியாக மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலடி கொடுத்தார். அவர் கூறுகையில், மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே முதலமைச்சர்னா அது மு.க. ஸ்டாலின் தான். தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கவே அவருக்கு நேரம் இல்லை. என்னை பொறுத்தவரை அதிமுகவில் சாதாரணமான ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்றைக்கு இந்த கட்சியோட பொது செயலாளர் ஆகியிருக்க. ஆனா மு.க. ஸ்டாலின் தன்னுடைய தந்தை அடையாளத்தை வச்சுதான் திமுக தலைவர் பதவியை கைப்பற்றியிருக்கிறார். இதெல்லாம் திறமை என்று சொல்ல முடியாது. அதோடு கருணாநிதியோட அடையாளத்தை வைத்துதான் முதலமைச்சராக இருக்கிறார். கருணாநிதிக்கு மகனா இல்லைன்னா மு.க. ஸ்டாலினால ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. ஆனா நான் அப்படி இல்லை. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து வந்தேன். உதயநிதி எந்த தகுதி அடிப்படையில் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார்? மீசாவில் இவர் சிறை சென்றாரா? எத்தனை முறை போராட்டம் நடத்தி சிறை சென்றார்? கருணாநிதியின் பேரன் என்பதால் தான் அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஆனா உதயநிதிக்கு கொடுக்கப்பட்ட இலக்காவில் அவர் சிறப்பாக செயல்பட்டு 100க்கு 100 மதிப்பெண் பெற்றார்னு மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். அப்படின்னா திமுக அமைச்சர்கள் யாருமே ஒழுங்கா வேலை செய்யலையா? தன்னுடைய மகனை உயர்ந்த பதவிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தானே புகழ்ந்து தள்ளி கொள்கிறார். எது எப்படியோ சரியான கூட்டணி அமைச்சிட்டதால திமுக 5 ஆண்டு ஆட்சி நடத்த போறீங்க. ஆனா இது தொடர முடியாது. எஞ்சியுள்ள 1.5 ஆண்டோட நீங்க வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அதிமுக தான் அடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை மு.க. ஸ்டாலின் வெளியேற விடாம தடுத்து நிறுத்திட்டதால அடுத்தபடியா தமிழ்நாட்டில் உள்ள வேறு சில கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு இழுக்கிற முயற்சியில எடப்பாடி தீவிரமடைந்துட்டு வராரு. அதோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கும் தயாராகிட்டதால இந்த கோரிக்கை முன்வைக்கும் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து தீவிர பேச்சுவார்த்தையிலும் இறங்கியிருக்கிறார் எடப்பாடி. அதனால அதிமுக தலைமையிலும் ஒரு மெகா கூட்டணி உருவாக்கிட்டா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சிக்கல் தான் அப்படிங்கிற சூழலும் உருவாக்கிட்டு வருது. தமிழக அரசியல் களமானது அண்ணாமலை, உதயநிதி, விஜய்னு மாறி வருவதால திமுகவை ஒட்டுமொத்தமா உதயநிதியின் கைக்கு கொண்டு வரும் முயற்சிகளை இறங்கியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதையடுத்து வெளியூர்களுக்கு சென்று சீனியர்களை புறக்கணித்து தன்னோட ஆதரவாளர்களை முன்னிறுத்தி உதயநிதி செய்து வரும் சம்பவத்தால திமுகவில் பெரிய அளவில் சலசலப்பு ஏற்பட்டு வருது. அதன் பின்னணி குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். தற்போது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போதும் துணை முதலமைச்சரான உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். முக்கியமா உதயநிதி மூலமாக தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைக்கணும், அவருக்கு கூடுதலான அதிகாரத்தை கொடுக்கணும், கட்சியில முக்கியத்துவம் வாய்ந்தவரா உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். அதனால்தான் கடந்த 1 மாத காலமா மாவட்டந்தோறும் சென்று திமுக மாவட்ட நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களின் செயல்பாடுகளை கவனிக்குமாறு அவருக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். முக்கியமா வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அனைத்தையும் உதயநிதியை எடுக்க போறதால ஒவ்வொருத்தரும் செயல்பாடு எப்படி இருக்கு, யார் யாருக்கு அடுத்தபடியா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கலாம் அப்படிங்கிறத கவனித்துக் கொண்டு வருமாறு உதயநிதிக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஆனா உதயநிதியோ தன்னை வரவேற்க சீனியர் புலிகள் வந்திருந்தாலும் கூட அவங்கள கண்டுகொள்ளாமல் இளைஞரணியை சேர்ந்த நபர்களிடத்திலே கூடுதல் நெருக்கம் காட்டுவதோடு அங்கு நடக்கும் ஆலோசனை கூட்டங்களில் கூட சீனியர்களை சேர்த்து கொள்வதில்லையா. இதுதான் தற்போது திமுகவில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா உதயநிதி ஒட்டுமொத்த சீனியர்களையும் ஓரங்கட்டிட்டு தன்னுடைய இளைஞரணியை வைத்து அடுத்த திமுகவா நடத்த போறாரா அப்படின்னு சில அமைச்சர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. அதோடு சிலர் இது குறித்து மு.க. ஸ்டாலினிடத்தில் சொன்ன போதும் கூட அவர் அதை கண்டுகொள்ளவில்லையா. உதயநிதி எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல சீனியர்கள் சொல்லும் விஷயங்களை காதல் வாங்கி கொள்ளாம இருக்கிறாரா. அதனால உதயநிதியோட இந்த சுற்றுப்பயணத்துல அவர் யார் யாரையெல்லாம் ஆதரிக்கிறாரோ அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு உண்டு, யார் யாரையெல்லாம் புறக்கணிக்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடையாது அப்படின்னு திமுக வட்டாரங்களை பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உதயநிதி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வது போல பெருசுகளெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இலசுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வெளியில இறங்கியிருக்கிறாராம். உதயநிதியின் இந்த செயல்பாடு சீனியர்கள் மத்தியில புகைச்சலை ஏற்படுத்தினாலும் கூட
தன்னுடைய தலைமைகளில் இளைஞர்களை வைத்து ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கிட்டதால அவர் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு திமுக புலிகள் இருந்துட்டு வராங்க. அதிலும் தமிழக அரசியல் களம் அடுத்து அண்ணாமலை, விஜய், உதயநிதினு மாறப்போவதால தனது மகன் தலைமையில ஒரு வலுவான இளைஞர் படையை உருவாக்கிடணும் அப்படிங்கிறது தான் மு.க. ஸ்டாலினின் முக்கிய நோக்கமாக இருக்குதாம். அதனால தான் கட்சியில் இருக்கிற பெருசுகளை பத்தி கவலைப்படாம இளைஞர்களை வைத்து தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுமாறு மகனுக்கு அறிவுறுத்தி உள்ளாராம் மு.க. ஸ்டாலின். அதனால தான் துணை முதலமைச்சர் ஆனதிலிருந்தே கட்சியை முழுமையா தன் பக்கம் கொண்டு வரும் வகையில அடித்து ஆடிட்டு வராராம் உதயநிதி ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி வெடிக்க போகுதுன்னு சொல்லி பாஜகவின் இளைஞர் படையை உசார் பண்ணி இருக்கிறார் அண்ணாமலை. அதோடு திமுகவோட கோட்டையா இருக்கிற முக்கிய தொகுதிகளை இந்த முறை நாம கைப்பற்றி பாஜகவோட கொடியை ஏற்றி ஆகணும்னு அந்த தொகுதிகள் குறித்த ஒரு பட்டியலை வெளியிட்டு பல மாவட்ட நிர்வாகிகளை இப்பவே கோதாவில் இறங்குமாறு ஆர்டர் போட்டுள்ளார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் களப்பணிகள் தொடங்கிட்டாங்க. முக்கியமாக வரப்போற தேர்தல் மிகப்பெரிய போட்டி இருக்கும் அப்படிங்கிறதால வலுவான கூட்டணியை வைத்திருக்கும் திமுகவே பதட்டத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜகவோட வளர்ச்சி, இன்னொரு பக்கம் விஜய் தொடங்கியிருக்கும் புதிய கட்சி. இதனால எந்த கட்சியோட வாக்கு வங்கி எல்லாம் சரிவடைய போகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் திராவிட கட்சிகளுக்கு பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோன்னு கூறியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. இம்மாத இறுதியில் தமிழகம் திரும்ப இருக்கும் அவர் பாஜகவின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு மாவட்ட ரீதியாக புதிய நபர்களை உறுப்பினர்களாக நியமித்து களப்பணியில் இறக்கிவிடவும், கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்தவும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கடைகோடி கிராமங்கள் வரை பாஜகவுக்கு தொண்டர்கள் இருக்கணும். ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் அங்குள்ள பாஜகவினர் பாஜகவின் கொடி ஏற்றி கட்சியை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபடணும். அவருக்கான வேலைகளை அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. குறிப்பா உறுப்பினர் சேர்க்கும் முயற்சியில அனைத்து நிர்வாகிகளும் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு அண்ணாமலை லண்டன்ல இருந்து தெரிவிச்சிருக்கிறார். அதோட தான் மீண்டும் பாத யாத்திரையை கிராமங்களை நோக்கி நடத்த இருக்கும் அண்ணாமலை பாஜகவில் பல மாவட்ட நிர்வாகிகளை களை எடுத்துட்டு புதிய நிர்வாகிகளை நியமிக்க போறாராம். அதனால அண்ணாமலை வந்ததும் பாஜகவில் மாவட்ட ரீதியா பல அதிரடி மாற்றங்கள் நடக்க போவதா கமலாலயத்தில் தெரிவிக்கிறாங்க. முக்கியமா சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி வெடிச்சாலும் கூட பாஜக தலைமையில முக்கிய கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்தித்து கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்று காட்டணும்னு அண்ணாமலை உறுதியா இருந்துட்டு வராரு. அதனால அவர் வந்த உடனே பாஜகவுக்கு அதிகப்படியான வாக்காளர்கள் உள்ள தொகுதிகளை குறிவைத்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடவும் திட்டமிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அளவிலேயே பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதியில் அதிகப்படியான வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு பட்டியல் எடுத்து அந்த தொகுதிகளில் 1.5 ஆண்டுகளும் தீவிரமான அரசியல் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்த போறாராம் அண்ணாமலை. குறிப்பா திமுக, அதிமுக கட்சிகளை குறிவைத்து அந்த கட்சியோட வேட்பாளர்களையே தோற்கடிச்சு காட்டணும், அவங்களோட கோட்டையா இருந்துட்டு வர அந்த தொகுதிகளில் பாஜகவோட கொடியை பறக்க விடணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட முக்கியமான எதிர்கால திட்டமா இருக்குதான். அதனால அடுத்தபடியாக அதை டார்கெட்டா வச்சுதான் அவரோட அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்னு பாஜக வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க.